கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி ஆக்சுவலாக. அவரோட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்றனால அவரை மீட் பண்ணி ஒரு 2-3 டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக ஒரு ஃபுல் ஸ்டோரியோட போவோம், இல்லை ஒரு 3/4 ஒரு ஐடியா இருக்கும், அதில் தான் ஹீரோ உள்ளே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ரத்தம் சார் ஃபோன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் அஜித் சாரை மீட் பண்ணி ஒரு 2-3 ரவுண்ட் டிஸ்கஷன் போனதுக்கப்புறம் தான் சரி அவருக்கு ஒன்று எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அவரை மைண்டில் வச்சு எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் இது. அது கூட ஒரு 3/4 ரெடி பண்ணோடனே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. அஜித் சார் சொன்ன உடனே அப்படியே போயிட்டோம். பட் அது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சு, ஏன்னா அந்த கேரக்டர் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவருடைய ஸ்டைல், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே ஒரு சினர்ஜி மாதிரி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அப்படியே கொண்டு போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் வி ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ். இந்த படம் இப்போ ஒரு 10 days ரிலீஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்லாம்ன்றதை தாண்டி ஆஸ் எ யூனிட்டாக வி லவ் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். அவரோட இணைய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவருடைய நிறைய பேர் பார்க்காத ஒரு சைடு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்றதான் நான் சொல்கிறேன். அது சார் ஹேஸ் அ வண்டர்ஃபுல் ஈக்குவேஷன் வித் அதுக்குள்ளே என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாரிஸ் உள்ள வந்தார். ஹோல் டீம் ஒர்க் லைக் அ ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். அசிஸ்டன்ஸு, ப்ரொடியூசர்ஸ் அவங்கெல்லாம் கலந்து தான் ஒர்க் பண்ணாங்க. தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரைட் நவ். சார் சொன்ன மாதிரி ஃபிலிம் வந்து ஒரு என்டர்டெய்னராக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அவருடைய ஃபேன்ஸை மைண்டில் வச்சு பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும் போது அஜித் சார் வந்து அப்படிலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணுங்க, அதுக்குள்ளே என்ன கொண்டு வாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே அவர் கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமாக அது இல்லை. இப்போது எந்த ஆடியன்ஸுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி படம் பண்ணணும்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வி ended up making a good film which is an entertainer, it's a thriller, there's emotion in the film, there's a beautiful love angle in the film, 2 love angles actually, and it's got some great music. எனக்கு என்னுடைய கேரியரில் இது 14th film including the remakes, not dubbed பண்ண சொல்ல 14th film. I'd rate this as one of my best films ever. போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும்போது எல்லாருடைய மியூசிக் டைரக்டருக்கு இவங்கள இருக்குது எல்லா இடத்துக்கும் போவோம், பெட்டர்மெண்ட் வரணும்னு பார்ப்போம். அது குவாலிட்டி வர வரைக்கும் விட மாட்டோம். சரி எதுக்கு நம்ம அவசரம் பண்ணோம். நாங்கள் ரிலீஸ் டேட்டுன்னு எதுவுமே போடல, ஓன்லி பொங்கல் வீடியோன்னு போட்ட உடனே நான் கூப்பிட்டு விஷாலுக்கோ அந்த பொங்கலுக்கு வர படங்களுக்கு ஐக்கோ அவங்களுக்கு சொல்லிட்டோம் நாங்கள் வரல. எல்லோரும் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணோம், பாசிட்டிவ் அப்ரோச். ஏன்னா அனாவசியமாக நம்ம வந்து நாங்கள் வரல, நீ பண்ணிக்கணும்னு சொல்லி விஷயம் என்கிட்ட ஃபஸ்ட்டில் பேசி முன்னாடி பார்த்து அவ்வளோ ப்ரைஸ் பண்ணார். அதனால் யாரையும் அனாவசியமான ஒருத்தர் நிப்பாட்டு தேவையில்லை, அடுத்தது நம்ம ரிலீஸ் பண்ணோம்ல. இப்போ நாங்கள் 29th வரலாம்னு நினச்சோம், வர முடியல. இப்படிட்டு இப்போ கூட இன்னும் டைம் இருக்குது. நாங்கள் ஈவன் சென்சார் போய்ட்டு இப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணேன் 5th சொல்லி. அதாங்க இது வந்து இதில் தான் அந்த ஸ்கோப் கிடச்சிது. ஒரு ரேஞ்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கோப் இதில் கிடச்சிது. ஸோ ஒரு ஜானராக அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஐ ப்ராபப்லி கால் இட் அன் இமோஷனல் ஆக்ஷன் த்ரில்லர். பட் இதுவே வந்து முரண். ஆக்சுவலாக இமோஷன் இருக்குது, there's a lot of emotion in the film, there's a family. இது வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு விமன் ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த படம். Definitely one big portion of the film where it will reach out to to every woman அப்படின்னு தோணுது. அது இல்லாமல் இதில் வந்து க்ரைம் இருக்குது. ஸோ when you leave the theatre there will be an impact அப்படின்னு தோணுது. ஒரு க்ரைம் ஆங்கிளில் ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப வயலண்ட்டாலாம் இல்லாமல் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் an emotional thriller அப்படின்னு நான் சொல்லுவேன். படம் பண்ணிக்கிறேன், எனக்கு அது சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கேள்விப்படவே இல்லை சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவர் 24 hours வந்து டப் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படிலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப 32 hours பண்ணாரு டப்பிங் இல்லை ஒரு செஷன் நான் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்தாரு. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏன் சொன்னார்னா, இது யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் நான் எஃபர்ட் கொடுப்பேன், ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் என்னை டிமாண்ட் பண்ணுது, அந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் டிமாண்ட், இட்ஸ் டிமாண்டிங் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய லுக்ஸ் அப்படின்னு நாங்கள் மேக்கப் அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. நேச்சுரலாக ஒருத்தர் வந்து இப்போ நான் சும்மா ஒரு பேச்சு ஒரு 25 to 40 ஒருத்தருடைய ஸ்டோரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நம்மளுடைய லைஃப் எடுத்துட்டாலே நம்ம ஒரு 4-5 ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லுக்கில் இருக்கும். அதுதான் அவர் பண்ணியிருக்கேன். வேணும்னே நம்ம மேக்கப் எக்ஸ்ட்ரா போட்டு இல்லை வந்து லுக் டிஸ்பிகர் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. வி ஜஸ்ட் டோல்ட் ஹிம். அவர் கதையை கேட்டோன்னே நான் இந்த போர்ஷனில் இப்படி இருக்கேன், இப்போ நான் இப்படி இருக்கேன், இந்த போர்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அடுத்தது என்ன வரும் அப்படின்னு இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் மாறினார்.
ஸோ அந்த 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 ட்ராவலில் எங்களுக்கு ஒரு 4-5 லுக்ஸ் கிடச்சிது. அது படத்தில் உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக தெரியும். அது நீங்கள் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஒருத்தருடைய ஜேர்னி, ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து நீ டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அவன் என்னவா ஆனான், அதான் கதை. உண்மையிலே அதான் கதை. அதில் இன்னைக்கு ஸ்டில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு கிரைம் ஆங்கிள், கேங்ஸ்டர்ஸ், போலீஸ், ஒரு டான்சர் உமன், ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, ஒரு வில்லன். இந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் இறங்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இறங்கிச்சுன்னா சார்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு சீக்வல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அது சார் படத்தில் அஜித் சாரும் ஓகேன்னு சொல்லி நான் ஹோல்ட் பண்ணுற சஸ்பென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் தான். ஏன்னா நீங்கள் அதை பற்றி எழுதுவீங்க. அதுக்கப்புறம் கதை நான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் அதான், கதை அப்படின்னு எழுதாமல் அந்த படத்தில் இருக்க ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. எது வேணா போடலாம். என்னை அறிந்தால் நீங்கள் என்னோட மோத மாட்டாய், என்னை அறிந்தால் நீங்கள் என்ன பேச மாட்டாய், இது வேணா நீங்கள் போட்டுக்கலாம். பெர்ஹாப்ஸ் இந்த டைட்டிலோட ஒரு நான் நீ என்ன அப்படிங்கிற எதுவுமே வேணான்ட்டார் ஆக்சுவலி. சரி அப்படின்னு போகிறதுல என்னையா இருந்தால் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இது கூட ஒத்துப்பாரா இல்லையா அப்படின்னு டவுட் வந்துடும். ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்களே ஒரு இது அப்படி இல்லை. ஸோ அதனால் இல்லை சார் கேரக்டருக்கு வந்து போதுன்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருக்கும் வருதுன்னு சொல்லிட்டு கதைக்கு ரொம்ப பொருந்தமான ஒரு டைப். ஆல் ஹீரோ, தேர் ஆக்டர்ஸ், நார்மல் ஹியூமன் பீங். அது சார் நீங்கள் பேசிட்டீங்கன்னா சார் நார்மல் ஹியூமன் பீங். அவர் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் தான் அதை பற்றி அப்படி நினைக்கிறீங்க. அவர் அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை. நீங்கள் இதுதான் நீங்கள் யூஸ்வலாக படம் எழுதும்போது அந்த டயலாக் இருக்குமா அப்படின்னு கேட்டார் நிறைய இடத்துல. இல்லை சார் நீங்கள் எடுத்தாலும் நான் கொஞ்சம் வச்சு அது வைக்காதீங்கன்னு அவரே என்கிட்ட சொன்னார். ஸோ அவரே அப்படி நினைக்காதப்ப நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. நார்மல் காய், வெரி ஃபன், ஹாப்பி காய். ஃபேன்ஸ் கேட்டு பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அங்கங்கே அவர் வச்சு. ஃபேன்ஸ்னா இது வந்து ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கணுன்றதுக்காக நம்ம படம் பண்ணுறோம். நம்மளே வீட்டில் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக நம்ம படம் பண்ணுறது. ஆடியன்ஸுக்கு போய் சேரணும். அண்ட் கண்டிப்பாக அந்த இப்போ ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவங்க சொல்கிறாங்க சார் ஃபர்ஸ்ட் டேல நாங்கள் வந்து கத்தில் வந்து எங்களுக்கு டயலாகே கேட்காது, டயலாகே கேட்க கூடாத லெவல் நாங்கள் கற்றுவோம். செகண்ட் டே தான் நாங்கள் போய் மறுபடியும் படம் பார்ப்போம்ன்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம அது மேலே பேச முடியாது. அவங்க வேற ஒரு குறிக்கோள் தான் படம் பார்க்க வராங்க. அந்த படத்தில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோவில் அவங்களுக்கு கேட்கும். செகண்ட் டே வந்து அந்த கதையை புரிஞ்சுக்கலான்ற மாதிரி என்கிட்ட அவங்க அந்த அசோசியேஷன் இல்லை. பட் அவங்களே அப்படி என்ன சொன்னாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து என்னன்னா ஆடியன்ஸுக்கு போய் சேர்ற லெவலுக்கான படம் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். இது நாங்கள் என்னன்னா நாங்கள் அதை பற்றி சாரி இப்போ என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ரிவர்ஸ் போகிறோம். நான் உடன்படாதனால தான் இந்த ரிவிஷன் பண்ணிட்டு போகிறேன். அதை பற்றி பேச வேணாம்னு சார் சொன்னால் நான் பேசுவேன். யூஏன்ற விஷயம் வந்து என்ன அர்த்தம்னா இஃப் கிட்ஸ் ஆர் வாட்சிங் த மூவி பேரண்ட்ஸ் கூட இருக்குன்றது அர்த்தம். பசங்க பார்க்கக்கூடாதுன்றது கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா படத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. அந்த இம்பேக்ட் வந்து குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவோட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத அவர் சொன்னார். ஸோ யூஏ கருத்துமே வந்து கிட்ஸ் அக்கம்பனிட் பை பேரண்ட்ஸ் தான். December 31st அன்னைக்கு நைட்டு நியூ இயர் 12 மணி நேரம் பண்ணுவீங்க. அதுதான் அது. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் நாங்களும் அதே டைமில் அதை நான் சொல்கிறேன். சரி நாங்கள் எல்லாமே போன படம் இந்த படம் எல்லாமே தேர்ஸ்டே சாய்பாபா சென்டிமெண்ட்டுக்காக பண்ணுறோம். ஸோ தேர்ஸ்டே நைட் 12 o'clock ஆஃப்டர் புதன்கிழமை முடிஞ்சு அவசரம் ரெடி பண்ண பிறகு தேர்ஸ்டே இப்போ ஸ்டார்ட் ஆகுது அங்கே ரிலீஸ் பண்ணோம். டைட்டிலும் சரி எதுக்கு டைட்டிலும் டீசரும் ஈவன் ஆடியோவும் தேர்ஸ்டே ஸ்டார்டிங் டைமுக்காக தான் 12 o'clock. இப்போ நெட்டில் வரதில்லை, பேப்பரில் கொடுக்கணும். பேப்பர் காலையில் தான் வரும் இல்லையா, நைட்டு மேபி ஈவினிங் பிரிண்டாக இருக்கும். இன்னைக்கு மீடியா மாறிடுச்சு இல்லை, நெட்டில் தான் வருது. அவங்க முடிச்சிருப்பாங்க தெரிஞ்சுதான் ரிலீஸ் பண்ணுறது சொல்ல. நாங்கள் பியூர்லி எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சோம். எனக்கு தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு கிறிஸ்மஸ் வந்தது தேர்ஸ்டே, ஞாபகம் வச்சுங்க கிறிஸ்மஸ் வந்தது. ஹாரி ஜெயராஜ் வந்து போய் ஃபினிஷ் பண்ணல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டாரு ஃப்ரைடே. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வர வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஆடியோ அண்ட் ட்ரைலர் சேர்த்து பண்ணோம். தனியாக பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு மைலேஜ், தனியாக வந்து ஆடியோக்கு ஒரு மைலேஜ் வந்துருக்கும். சாரும் எல்லாருமே ஒரு இதில் போகிறோம். அதுக்காக நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வரைக்கும் ட்ரைலர் அண்ட் ஆடியோ ரெண்டும் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணுவோம். அதனால நாங்கள் சென்டிமெண்ட்டாக தான் பண்ணுவோம்.
இல்லை அதெல்லாம் எனக்கு பயமாக தாங்க இருக்கு. படம் ரிலீஸ் பண்ணி நான் ஓடிடுவேன் இல்லை எங்களுக்கு ஒரு பெரிய படம் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து இல்லை நான் வந்து இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்ஜினியரிங் படித்தேன். லாஸ்ட் வீக் வச்சுன்னா ஒரு மீட்டிங் இருந்தது ஆஃப் கேட்டான், why do you like to put yourself out like this மச்சா, so many people will be tearing you apart or praising you. புரியுது நான் சொல்கிறது? நம்மளுடைய படைப்பு ஒன்று, அவ்வளோ பேர் அதை பற்றி பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எப்படி தைரியமாக வந்து யூ கோ அண்ட் ஸ்டாண்ட். நான் சொன்னேன் யார் தைரியம் யார் சொன்னால் நமக்கு அதான் தெரியும் பண்ணுறது ஒர்க். எப்படி நீ வந்து சாஃப்ட்வேர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி 9 to 6 மேபி 9 to 9 நான் இதுதான் பண்ணுறேன். எஸ் there comes a situation when I have to put myself out and there will be நீங்களாம் உட்காடுறீங்க. இதே வந்து படத்தை ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேறு மாதிரி கேள்விகள் கேட்டாலும் கேட்பீங்க. I have to face that, that's my work. அவ்வளோதான். அது தைரியமாக பண்ணுறதுனால எனக்கு தான் தெரியும். பாட்டுன்ற மாதிரி நான் அது சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் கேட்க மாட்டேங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு அது வந்து ஒரு ஆக்சுவலாக அஜித் சார் இன்ட்ரடக்ஷன் சாங் கிடையாது. ஸோ அதுதான் மெயின். அது வந்து ஒரு அந்த சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டான ஒரு சாங். எப்படி வாரணம் ஆயிரம்ல அஞ்சலேன்னு ஒரு சாங் இருந்தது, அந்த சுச்சுவேஷனுக்கு அவன் காதலி இழந்துட்டான், அதில் வந்து ஒரு பெயினில் அவன் பாடுறான்றது எனக்கு அந்த பாட்டு தான் அதுதான் இருக்கும் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதனால் அப்படி கம்போஸ் பண்ணலான்னு பேசுவேன். இந்த சுச்சுவேஷனுக்கு இது கரெக்டாக இருந்த மாதிரி தான். ஒர்க் வைஸ் தான் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பர்சனல் லைஃப்பில் அவரை மீட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒரு ஒகேஷனாக 2 பேரும் மீட் பண்ணுவேன். ஃபேமிலிஸ் பொறுத்தவரைக்கும் தெரியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே நினச்சாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வரும்போது இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருந்தது அப்படின்னு தான் நான் சார்ட்ட சொன்னப்போ நல்லாயிருக்கும், நீங்கள் மறுபடியும் இந்த படத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அஜித் சார் ரொம்ப விருப்பப்பட்டார். ஸோ ஆமாம், அவர் வந்து ரொம்ப ஒரு என்னதான் ஒரு இந்த மாதிரி பெயின்ஃபுல் பொய்டிக் சாங்ஸ் எல்லாம் எமோஷனல் சாங்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப கமர்ஷியல் சென்ஸ் உள்ள ஒரு ஆக்சுவலாக அவர் நிறைய பேசுவார். அவர்கிட்ட வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று இருக்கணுங்க, அந்த இடத்துல அந்த சாங் இருக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறது வெண்ணிலேருந்து சொல்லிட்டு வரேன். ஸோ அவர் இந்த அஜித் சார் படம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இன்ஷியலாக வந்து ஐயோ கொஞ்சம் இப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 3 days கழிச்சு நான் போய் சொன்னேன், அவரே அந்த மாதிரி எதிர்பார்க்கல. அவர் கதையை வந்து நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ஒரு ஸ்டைல்லே இருக்கட்டும், என்ன அதுக்குள்ளே பொறுத்துதான் அவர் சொன்னார். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்கன்னு சொல்லி நான் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தனால அவர். அப்புறம் நீங்கள் சாங்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், இப்போ அதான் சொல்கிறேன். நான் படம் எப்படின்னா கிட்டத்தட்ட 6 months தான் ஷூட்டிங் பீரியட் இருந்தது. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் முடித்தோம். ஸோ லாட் ஆஃப் ஒர்க் வாஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த சிச்சுவேஷன் இதுதான் சொல்லி கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் வரைக்கும் இருந்துட்டேன். அது ரெக்கார்ட் ஆனது எனக்கு தெரியும், பட் ஃபைனல் ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கல. பட் வி ஸ்டார்டட் ஷூட். ஏன்னா ப்ரொடியூசரே போய் எல்லா இடத்துலையுமே பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு. சிக்கிம் வரைக்கும், ஜெய்ப்பூர், சண்டிகர், சிக்கிம் வரைக்கும் போய் ஃபிக்ஸ் பண்ணதுனால போகலான்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ எனக்கு அது தெரியும், அவர் என்ன கொடுப்பாரு அவருக்கு தெரியும். இப்போ ஒரு ஆக்சுவலாக படத்தில் ஒரு 7th சாங் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் வர சாங் இல்லாமல் தான் நான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி இங்கே சாங் வரும்னு எனக்கு தெரியும். அவர்கிட்டையும் நான் அந்த சாங் பற்றி பேசல. அனுஷ்கா டேட் இருந்ததுனால நான் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசினப்போ அவர் விஷுவல் பார்த்துட்டு அதை கம்போஸ் பண்ணாரு. அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஆக்சுவலி நான் பதில் சொல்கிறேன், பட் படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது ஏன் சூஸ் பண்ண அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆக்ஷன் ப்ளஸ் டயலாக்ஸ் தமிழ் நல்லா நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து என் மைண்டில் இருந்துச்சு இந்த கேரக்டர் எழுதும்போது. ஸோ நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் அதுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு திங்க் பண்ணவே இல்லை. இது அருண் பண்ணால் நல்லா இருக்கும். எனக்கு அருண் வந்து அதுக்கு முன்னாடி நான் பர்சனலாக ஒரு 3 இடத்துல நான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அருண்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டைல் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே நான் அவனை இன்வால்வ் பண்ணதில்லை. அப்போ நான் தடையற தாக்க நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது என்னுடைய அசோசியேட் மகிழ் பண்ண படம் தான். ஆக்சுவலாக அப்படி இருக்கும் இந்த கதை எழுதும்போதே நான் வந்து இதில் அருண் ஃபிக்ஸ் ஆகி நான் சார்ட்டையும் அஜித் சார்ட்டையும் சொன்னப்போ அவங்களும் ஓகேன்னு சொல்லி ஒரு லுக் டெஸ்ட் மாதிரி பண்ணோம். அவங்களுக்கு எப்படி வரும்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும், இந்த லுக்கு, இந்த க்ளோத்ஸு, இந்த ஸ்டைலில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டயலாக் ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அஜித் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது படம் ஃபுல்லாக. முந்தானத்தை டப்பிங் பண்ணும்போது படம் பார்த்துட்டு அருண் தான் வர சொல்லி எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கீங்க அருண், வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப படம். என்ன கோயின்சிடென்ட்னா இங்கே என்ன இருந்தாலும் உங்களுக்கு என்ன பாடு ஞாபகம் வருதோ தெரியும் இல்லையா? அதே மாதிரி தெலுங்குலேயும் ஒரு என்டிஆர் சாங் இருக்குது, எந்தவாறு கானே வேதாந்தில் சாங் இருக்குது. அது கோயின்சிடென்ட்டாக அங்கேயும் அப்படி
ఎంతవాడు కానీనా எவனா இருந்தா எவனா இருந்தாலும் எனக்கு என்னன்னு இல்லை, எனக்கு என்னன்னு இல்லை, யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த படத்து ஸ்கிரிப்ட் நான் அவங்க நரேட் பண்ணேன். அவங்க எனக்கு 2-3 சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. அதுக்கு அவங்க 2 பேரும் நான் சூஸ் பண்ணிடுவாங்க. நல்லா தெரியும், அவர் ஸ்ரீதர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஹிந்தி ஃபிலிம்ஸ்க்குலாம் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லை, அவர் ஆக்சுவலாக படி பார்த்தா வினை தாண்டி வருவே தான் அவர் ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் பார்த்துட்டு தான் நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக நிறைய மீட் பண்ணோம், பேசுவோம். குமார் ராஜாவுடைய ஆரண்ய காண்டம் எனக்கு பிடிக்கும். அவர் அந்த ஃபில்ம் மேக்கராக எனக்கு பிடிக்கும். இவன் அவர் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. இந்த ஸ்கிரிப்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் அவங்களோட. டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் அவங்க வந்து நல்லா இருக்கு, ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு 2-3 விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இல்லை இல்லை அவர்தான் இல்லை இல்லை ஒரே ஒரு ஷாட் இல்லை, ஒரு வேவ் லெங்க். அதுதான் ஏன்னா டேரக்டராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் ஒரு வேவ் லெங்க், ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும். என்னுடைய மைண்டில் இருக்கிறது அவர் புரிஞ்சுக்கணும். இவர் இஸ் ஆஸ்திரேலியன் ஆக்சுவலி. பட் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணேன். டயலாக்ஸ் தமிழில் இதுதான் அர்த்தம், தமிழ் இப்படி தான் இருக்கும், இந்த கல்ச்சர் இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல இப்படி தான் பேசுவாங்க, எல்லாமே சொல்லி தான் அவர்கிட்ட ஒர்க் வாங்குவோம். அந்த டைமில் விவேக் சார் ஃப்ரீயாக இல்லைனால தான் இன்றைக்கி கணேஷ் ஒரு கேரக்டர் உருவாயிருக்காரு. விடிவி படத்தில் பண்ணார் இல்லையா. இதில் கேட்டப்போ உடனே பண்ணுறேன் சார் தான் ஆக்சுவலாக சொன்னார் விவேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் மீட் பண்ணேன். நான் சொன்ன சைடில் இதில் ஒரு நல்ல கேரக்டர் காமெடி ட்ராக் அப்படின்னு இருக்காது, இம்பார்ட்டண்டான ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க, ஒரு 2-3 நல்ல லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ பண்ணாங்க. நீங்கள் இன்றைக்கி கூட ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம தான் ஏதாவது வேறு மாதிரி பண்ணுறோமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் நிறைய இந்த ஜீப்ஸ் கிட்ட போலீஸ் நின்றுருப்பாங்கள்ல, அவங்கள மஃப்டியில் இருக்கவங்க நீங்கள் கொஞ்சம் ஒரே வாட்டி நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்களேன். இதே ஒயிட் ஷர்ட், காக்கி, இதே மாதிரி ஷூ, இது மட்டும் எனக்கு பிடிச்சதால நான் மாட்டிக்கிட்டேன் தவிர மற்ற அப்படியே தான் இருக்காங்க. அவங்களும் ரே பேண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பார்த்தேனோ அதான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதில் இவர் வந்து அழகாக இருக்கான்னு தான் இன்னும் தெரியுது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. என்ன இருந்தால் படம் சென்சார் ஆகிடுச்சு. வர பிப்ரவரி 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிப்போர்ட்டும் சென்சாரில் ரொம்ப நல்லாயிருக்கு. அஜித் சாரோட நான் ரொம்ப வருஷங்கள் முன்னாடியே பண்ண வேண்டியது. முதல்ல காதல் கோட்டை படம் தெலுங்கில் நான் டப்பிங் பண்ணேன். அந்த படம் 100 days பெரிய ஹிட் ஆகிடுச்சு தெலுங்கில். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் 2 வாட்டி மிஸ் பண்ணோம். போன படம் ஆரம்பம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரம்பம் பண்ணோம், அதுக்கப்புறம் வீரங்க அப்புறம் இந்த படம் பண்ணுறோம். திருப்பியும் அடுத்த படம் அஜித் சாரோட பண்ண போகிறோம். இந்த 2 படம் ஜெர்னியில் வந்து ஒரு ஹீரோவோ நாங்கள் ப்ரொடியூசராக அப்படி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி மிங்கில் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த படமும் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த படம் பண்ண போகிறோம். இல்லை, அடுத்த படம் இந்த வீரம் பண்ண டைரக்டர் சிவாவோட பண்ண போகிறோம். ஸ்கிரிப்டு ஆகிடுச்சு. மிக விரைவில் நாங்கள் ஷூட்டிங் போக போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் சாய்பாபா கோவில் கட்டியிருக்கோம். அந்த குரு வேலைக்கிழமை, குருவுக்கு முக்கியமான நாள். அதனால் வேலைக்கிழமை தான் அந்த படமும் அந்த டைட்டிலும் ஆரம்பமும் ரிலீஸும் எல்லாமே வேலைக்கிழமை தான் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு அது அந்த சென்டிமெண்ட் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அது மாதிரி நாங்கள் பிலீவ் பண்ணி அந்த வேலைக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஹிட்டாகவும் எதிர்பார்க்குறோம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஆல். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, டைரக்டர் சார்லேருந்து, ப்ரொடியூசர் சார்லேருந்து, என்னோடய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜோதி கிருஷ்ணா சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொல்லவே முடியாது அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. தூங்காமல் ஒரு இது வரைக்கும் அவங்க வந்து ஃபுல் நைட் தூங்கி இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்த்தது ரொம்ப கம்மி தான். படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் இருக்க ஒரு சீனும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தையும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா வேணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட கதை தான் இது. ஸோ படத்தை நீங்கள் தியேட்டரில் வந்து
எல்லாரும் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன இருந்தால் மூவி இன்னும் 10 டேஸில் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அண்ட் படம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. அண்ட் படம் மூவி பேஸ் ரன்னிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் இருக்கும். இல் பி கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அஜித் சார் ரொம்ப நல்லா படத்தில் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது படத்தில். அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக எஸ்பெஷலி பெரிய ஸ்கோர் வரும். அண்ட் இட்ஸ் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிம். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் வந்து கௌதம் சார் வந்து இல்லை ஒரு பெரிய ரிமார்க் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் படத்தில் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கார் அவர். தேங்க்யூ.